வணக்கம் நண்பர்களே. சிவபெருமான பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான கடவுள் நம்ம சிவபெருமா. பலசாலி, அன்பானவர். சிவனுக்கு நடனம் ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா? ஆமா, அவர் தான் நடராஜர், நட மன்னன். சில சமயம் சிவன் குழந்தையா வருவார். அவரை பால சிவனது பிள்ளையான்னு சொல்லுவோம். உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் அழகானவர், விளையாட்டுத்தனமனர். சின்ன சிவனும் நடமாடுவார். சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் ஆடுவார். இந்த நடனம் ரொம்ப விசேஷமானது. வாழ் பத்தியும் உலகத்தை பத்தியும் சொல்லிக் கொடுக்கும். முக்கியமான பாடங்களை கற்றுத்தரும். இந்த அழகான நடனத்தை பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க போலாம். தமிழ்நாட்டில் நம்ம சிவனை ரொம்ப நேசிக்கிறோம். நம்மள் காப்பாற்றுவர், வழிகாட்டுவர். நிறைய விதங்கள் அவரை கொண்டாடுவோம். ஒரு விதம் நடனம். சிவனுக்கா ஒரு ஸ்பெஷல் நடனம் இருக்கு. அதுக்கு பேரு சிவதாண்டவம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த நடனத்தை கற்றுக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சிவனுக்காக நடனம் ஆடலாம். அது நம்ம அன்பையும் மரியாதையும் காட்டுற ஒரு வழி. நாம நடனம் ஆடும்போது சிவன்கிட்ட நெருக்கமா இருக்க மாதிரி பண்ணுவோம். இந்த நடனம் வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லை. நம்ம கலாச்சாரம், நம்பிக்கைகள்லாம் இது இருக்கு. நம்ம கடந்த காலச்சோடு இணைக்குது. இது ஒரு அழகான மரபு. சிவன் நடன உற்சாகத்தோடவும் அழகோடும் இருக்கும். ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது நமக்கும் உலகத்துக்கும் பத்தி சொல்லும். ஒவ்வொரு அசைவும் என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். கால்களை ஊன்றுதல். சிவன் ஊன்றும் கால்கள் உலக படைப்பு குறிக்குது. தன்னோட நடனத்தால உலகத்தை படைக்கிறார். சொல்லும் கைகள், சிவன் கைகள் காத்து மாதிரி அசையும். அது பிறப்பு இருப்பு சூழ்ச்சியை காட்டுது. மெய்நோக்கு பார்வை, சிவன் வாழ்ந்து பார்க்கிறார். சாதாரணமானதை தாண்டி பார்க்கணும்னு நமக்கு நினைவூட்டார். அமைதியான புன்னகை, சிவன் புன்னகை அன்பும் கருணையும் நிறைஞ்சது. எல்லா உயிர்களையும் அவர் பாதுகாக்கிறார். குழந்தை சிவன் நடனத்தை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். படைப்போட சக்தியையும் வாழ்க்கை சுழற்சியையும் பத்தி தெரிஞ்சுக்குவோம். கஷ்டமான நேரத்துல சூடு நம்பிக்கையும் சந்தோஷமும் இருக்குன்னு நினைவுபடுத்தும். இந்த நடனம் நம்மளை சிவனோடு இணைக்குது. அன்பானவர்களா, பலசாலிகளா இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குது. நம் செய்யற எல்லாத்தையும் சந்தோஷமா செய்யணும்னு சொல்லி கொடுக்குது. அடுத்த தடவை குழந்தை சிவன் நடனத்தை பார்க்கும்போது இந்த பாருங்கள் நினைவு வச்சுக்கோங்க. சிவனை மாதிரி உற்சாகத்தோடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையில நடனமாடுவோம்.